உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. வெடிபொருட்களுக்கான பழைய சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 1884ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வெடிபொருளுக்கான சட்டத்தை மாற்றியமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த துறையில் எளிதாக வணிகம் நடக்க ஊக்கம் தரும் வகையில் இந்த திட்டத்தை மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. DPIIT எனப்படும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை முன்மொழிந்துள்ள வெடிபொருட்கள் மசோதா 2024 குறித்த மக்களின் கருத்துக்களை வரவேற்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இப்புதிய மசோதாவில் விதிகளை மீறுவோருக்கு அபராதத்தை அதிகரிக்கவும் உரிமம் வழங்கும் செயல்முறையை சீரமைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் கீழ் உரிமம் வழங்குவதற்கும் இடைநிறுத்துவதற்கும் ரத்து செய்வதற்கும் மற்றும் பிற செயல்பாடுகள் குறித்தும் தகுந்த அதிகாரங்களை இச்சட்டத்திற்கு அளிப்பது குறித்து அரசு பரிந்துரைக்கும். புதிய மசோதாவின்படி விதிகளை மீறும் வகையில் ஏதேனும் வெடிபொருட்கள் வைத்திருந்தால், பயன்படுத்தினால், விற்பனை செய்தால் அல்லது கொண்டு சென்றால் 2 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது 50,000 அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. தற்பொழுது அமலில் இருக்கும் சட்டத்தின்படி இதே குற்றத்திற்கு அபராதம் 3,000 ரூபாய் மட்டுமே.